தமிழகத்தில் வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் நமக்கு தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. விடிய விடிய கனமழை பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கும் மழை பொழிவு விடாமல் நமக்கு பதிவாகும். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே வசமாக தமிழ்நாடு பொறுத்தவரை சிக்கி இருக்கிறது. அடைமழை பொறுத்த வரைக்கும் இனி வருகிற நாட்களில் கண்டிப்பாக வரக்கூடும். தயவு செய்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. விடிய விடிய கனமழை பல்வேறு மாவட்டங்களில் பதிவாயிருக்கு. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி என பல பகுதிகளிலும் மழை பொழிவுகள் விடிய விடிய கனமழையானது தீவிரமாகி இருக்கிறது. இரவு நேரங்களில் மழை தொடங்கி நள்ளிரவு மற்றும் அதிகாலை வரைக்கும் சில மாவட்டங்களில் சில பகுதிகளில் நமக்கு மழை பொழிவுகள் தீவிரமாக பதிவாகி இருக்கிறது. இது ஆரம்பம்தான். அடுத்து வரக்கூடிய 3 நாட்களும் வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆகவே ஒவ்வொரு பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக பதிவாகும். அதனால எந்தெந்த மாவட்டங்களில் மழை தீவிரமாகும் அப்படிங்கிறத வானிலை அறிக்கை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து கேரள கடலோர பகுதிகள் வரை வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையானது நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே தொடர்ந்து கனமழையும் நமக்கு பதிவாகிட்டு இருக்கு. பல இடங்கள், குறிப்பாக உள் மாவட்டங்களாகட்டும், கடலோர பகுதிகளாகட்டும், பல இடங்கள்ல கனமழையானது தீவிரமாக நமக்கு பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து இனி வரும் நாட்கள் மழை எங்கெல்லாம் இன்னும் சரிவர பெய்யாமல் இருக்கோ அந்த பகுதிகளிலும் கனமழையானது வெளுத்து வாங்கும். அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தொடர் கனமழையானது உறுதியாக பதிவாகக்கூடும். அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்குமே தொடர் கனமழையானது விட்டு விட்டு கண்டிப்பாக பதிவாகும். முதலாவதாக வட தமிழக உள் மாவட்டங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா உள் மாவட்டத்திலிருந்து தான் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள். சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர், தலைவாசல், தம்மம்பட்டி, அதே மாதிரி ஏற்காடு பகுதிகள், சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இளம்பிள்ளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்க்கும். நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கரூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், மொடக்குறிச்சி, அதே மாதிரி சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி மற்றும் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்களிலும் விட்டு விட்டு கனமழை தொடர்ந்து அதிகரிக்கும். தருமபுரி மாவட்டம், பாபிரெட்டிப்பட்டி, அதே போல பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு இடங்களில் நமக்கு ஒகேனக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது பதிவாகும். தேன்கனிக்கோட்டை, பர்கூர், மாரண்டஹள்ளி, ஒசூர் போன்ற இடங்களிலும் படிப்படியாக இனி வரும் நாட்களில் மழை பொழிவுகள் அதிகரிக்கும். பெரும்பாலும் மாலை நேரங்களில் நமக்கு இன்று முதலாக வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் நீங்கள் பார்க்க போறீங்க. ஏற்கனவே நமக்கு மழை பெய்யாமல் கிடையாது. நேற்று இரவு நேரங்களுக்கு பிறகு குறிப்பாக விடிய விடிய பரவலாக கனமழையும் பதிவாகி இருக்கிறது. இனி வரப்போகிற நாட்களிலும் தொடர்ந்து மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். தென் தமிழகம் ஒரு சில இடங்கள், குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள், குறிப்பாக மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழையானது மிக தீவிரமாக நமக்கு பதிவாகக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகள், உள் மாவட்டங்கள், கடலோரங்கள் என அனைத்து இடங்களிலும் மழை பொழிவுகள் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும். இன்றைக்கு முதலாவதாக உள் மாவட்டங்கள் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை அதிகரிக்கும். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழையினுடைய தீவிரம் எதிர்பார்க்கலாம். ஆகவே உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் 2 பகுதிகளுமே மிக முக்கியமாக இன்றைக்குமே கூட மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏற்கனவே நமக்கு மழை தொடங்கியாச்சு. இன்னும் மழை பெய்யாத பகுதிகளுக்கு இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களிலிருந்து கனமழைக்கான வாய்ப்புகள் உறுதியாக எதிர்பார்க்கலாம். ஆகவே வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய உள் மாவட்ட பகுதிகளிலும், மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய டெல்டா பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து பதிவாகும். அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் தென் தமிழகத்தில் மழை பொழிவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் குறிப்பாக படிப்படியாக மழை தீவிரம் அதிகரிக்கும். அதுல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களில் வலுவான கனமழை எதிர்பார்க்க முடியும். ஏற்கனவே கடலூர்
கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள், விழுப்புரத்தினுடைய தெற்கு பகுதிகளில் கணிசமாக மழை வாய்ப்புகள் தொடங்கி இருக்கிறது. இது மேலும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் வலு பெறுவதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம். ஆகவே நமக்கு மழையே வராது அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இனிமே வரக்கூடிய நாட்கள் தான் நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு பதிவாக இருக்கிறது. ஆகவே நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருந்து கொள்ளுங்க. தென் தமிழக பகுதிகள், குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளில் அநேக இடங்களில் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து தென் மாவட்ட பகுதிகளிலும் இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. மதுரை தொடங்கி தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் போன்ற பெரும்பாலான தென் மாவட்ட பகுதிகளில் மாலை இரவு நேர மழை பொழிவுகள் இன்று முதல் படிப்படியாக நீங்க எதிர்பார்க்கலாம். மழை இன்றைக்கு சரிவர பெய்யாத பகுதிகளில் நாளை மறுநாள்ல கண்டிப்பா பதிவாகிறோம். எப்படி பார்த்தாலும் வரக்கூடிய சனிக்கிழமைக்குள்ளாக தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் மழை பொழிவானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாகவே இருக்கிறது. அடுத்ததாக தொடர்ந்து தென் மாவட்டங்களை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உட்பட பெரும்பாலான மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை இருக்கும். காற்றும் இருக்கும், அதே சமயங்களில் கனமழையும் பதிவாகக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்கள், கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதியெல்லாம் பலமான தரை காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சென்னை பகுதியில் 40 டிகிரி செல்சியஸாக கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக நமக்கு பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், சென்னையில் 3 சென்டிமீட்டர் மழையும், காஞ்சிபுரத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும், திருப்பூரில் 2 சென்டிமீட்டர் மழையும், அரியலூரில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவும், விழுப்புரத்தில் 1 சென்டிமீட்டரும், திருச்சிராப்பள்ளியில் 1 சென்டிமீட்டரும், ராணிப்பேட்டையில் 1 சென்டிமீட்டரும், தஞ்சாவூரில் 1 சென்டிமீட்டர் மழையும், கோயம்புத்தூரில் 1 சென்டிமீட்டர் மழையும், பெரம்பலூரில் 1 சென்டிமீட்டர் மழையும், ஈரோடு மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகி இருக்கிறது. இனி அடுத்து வரப்போகிற நாட்கள்ல இன்னும் இதை விட நமக்கு வலுவான கனமழை கிடைக்கும். 8 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். இனி வரப்போகிற இந்த 3 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் நண்பர்களே. அதனால் உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் முதற்கட்டமாக மழை தொடங்கி, பிறகு கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மழை தொடங்கி, கடைசியாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வலுவான கனமழையும் கண்டிப்பாக பதிவாகக்கூடும். நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். வரக்கூடிய சனிக்கிழமை வரைக்கும் தொடர் மழை வாய்ப்புகள் மாலை, இரவு, நள்ளிரவிலும் எதிர்பாருங்கள்.